Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சு அம்மாக்களோட பாசத்துக்கும் வெறுப்புக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சைக்கலாஜிக்கல் ஈவில் மைண்ட் கேம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நச்சுகளுக்கு எம்பத்தி இல்லாததால் மற்றவங்களோட சுதந்திரம், உரிமை, உணர்வுகள், தேவைகள், விருப்பு வெறுப்புகளை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யாரையுமே தனி மனுஷங்களாக பார்க்குற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாரையுமே அவங்களோட தேவைக்கும் ஆதாயத்துக்கும் பயன்படுற பொருள் மாதிரி பார்ப்பாங்க. விக்டிம்ஸ் நார்சிசிஸ்டோட வாழ்க்கையில் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது நார்சிசிஸ்டோட ஆதாயத்துக்கு உபயோகப்படுற பொருளாக இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக நச்சுகளுக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கிறவங்கள செல்ஃப் ஆப்ஜெக்ட்ஸாக பார்ப்பாங்க. அதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட பொருளாக பார்ப்பாங்க. நார்சிசிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அந்த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளை அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்டோட அப்பா, அம்மா, லைஃப் பார்ட்னர், பிள்ளைங்க, கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளைக்குள்ளே வருவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைங்களை இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல்ஸாக பார்க்க மாட்டாங்க, தனி மனுஷங்களாக பார்க்க மாட்டாங்க. அவங்களோட தேவைக்கு யூஸ் ஆகிற பொருள் மாதிரி பார்ப்பாங்க. ஒரு குழந்தைய டோர்மேட் மாதிரியும் டஸ்ட்பின் மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொரு குழந்தைய ஹாலில் இருக்கிற ஒரு அழகான ஷோகேஸ் மாதிரியும், ரூமில் இருக்கிற ஒரு வார்ட்ரோப் மாதிரியும், லாக்கர் மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரோல்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. இதில் இந்த பொண்ணு பையங்கிற மாதிரியான பாகுபாடெல்லாம் இருக்காது. இந்த ஜெண்டரை பொறுத்து ரோல்ஸ் அலோகேட் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களோட குணத்தை பொறுத்து தான் அந்த ரோல்ஸை அலோகேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நார்சிசிஸ்டிக் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அந்த ஃபால்ஸ் சுப்பீரியர் ஈகோ இருக்கு இல்லையா, அதை திருப்திப்படுத்துகிற பிள்ளைக்கு கோல்டன் சைல்டு ரோலை அலோகேட் பண்ணுவாங்க. அவங்களோட முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஈவில் பர்சனாலிட்டியை ஊடுருவி பார்க்குற பிள்ளைக்கு ஸ்கேப் கோட் ரோலை அலோகேட் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு ஸ்கேப் கோட் சைல்டு எப்படி உருவாகிறாங்கன்னு பார்ப்போம். எம்பத்தியோடையும் பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸோடையும் இருக்கிற பிள்ளையை பார்க்கும்போது நச்சு அம்மாவோட பார்வைக்கு அவங்க முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் நெகட்டிவ் பர்சனாலிட்டியையும் குத்தி காட்டுற ஒரு செல்ஃப் ஆப்ஜெக்டாக தெரிவாங்க. அவங்களால டெவலப் பண்ண முடியாமல் போன அந்த குவாலிட்டிஸ், நல்ல நல்ல குவாலிட்டிஸோட உருவமாக தெரிவாங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த நச்சு அம்மாவோட இன்செக்யூரிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸோடு இருக்கிற அந்த பிள்ளையோட அறிவு, திறமை, தன்னம்பிக்கை, இளமை, அழகு இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த நச்சு அம்மாவோட ஃப்ரெஜைல் ஈகோ ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை ட்ரிகர் பண்ணி அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணுற அந்த பிள்ளைக்கு ஸ்கேப் கோட் சைல்டு ரோலை அலோகேட் பண்ணுவாங்க. நல்ல குணத்தோடையும் பண்போடையும் இருக்கிற அந்த பிள்ளைய பார்த்து பெருமைப்படுறதுக்கு பதிலாக பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை வெறுப்பாக வெளியே வரும். வார்த்தையால் காயப்படுத்துவாங்க, ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி மட்டம் தட்டி பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கேஸ்லைட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் மறைமுகமாக கெடுத்து விட்டுடுவாங்க. ஃபேமிலியில் நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் அந்த ஸ்கேப் கோட் சைல்டு தான் பழி சொல்லுவாங்க. ஸோ நச்சு அம்மாவோட இன்செக்யூரிட்டிஸை ட்ரிகர் பண்ணுற சைல்டு மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அந்த சைல்டுக்கு ஸ்கேப் கோட் ரோலை அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஸ்கேப் கோட் சைல்டு டெவலப் ஆவாங்க. இப்போ அடுத்ததாக கோல்டன் சைல்டு எப்படி உருவாகிறாங்கன்னு பார்க்கலாம். ஜீரோ எம்பத்தியோடையும் நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸோடையும் இருக்கிற சைல்டை பார்க்கும்போது நச்சு அம்மாவோட பார்வைக்கு அவங்களோட மறுபிம்பமாக தெரிவாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தாகவும் பவராகவும் தெரிவாங்க. அவங்களோட சக்ஸஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு செல்ஃப் ஆப்ஜெக்டாகவும் அவங்களோட அந்த ஃபால்ஸ் சுப்பீரியர் ஈகோவை பூஸ்ட் பண்ணுற ஒரு செல்ஃப் ஆப்ஜெக்டாகவும் தெரிவாங்க. அந்த கோல்டன் சைல்டு மேலே அவங்களோட ஐடியலைஸ்ட் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி
சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த கோல்டன் சைல்டோட பெருமையை ஊரெல்லாம் பரப்புவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த நச்சு அம்மாவுக்கு அவங்களோட அந்த கோல்டன் சைல்டு மேலே அதீத பாசம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களுக்கு கோல்டன் சைல்டு மேலேயும் உண்மையான அன்புங்கிறது கிடையாது. அந்த சைல்டு அவங்களோட டாக்ஸிக் பர்சனாலிட்டியை அப்படியே பிரதிபலிக்கிறதுனால அந்த சைல்டை அவங்களோட இன்னொரு உருவமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பிள்ளைக்கு கோல்டன் சைல்டு ரோலை அலோகேட் பண்ணி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த கோல்டன் சைல்டை அவங்க ஸ்பெஷலாக பார்க்க மாட்டாங்க. அந்த கோல்டன் சைல்டை அவங்களோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்கறதுனால தான் அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த கோல்டன் சைல்டோட பர்சனல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு அம்மாவாக எந்த அக்கறையும் காட்ட மாட்டாங்க. அந்த கோல்டன் சைல்டுக்கிட்டையும் எல்லா டீலிங்கும் ரொம்ப டிரான்சாக்ஷனலாக கண்டிஷனலாக தான் இருக்கும். கோல்டன் சைல்டால் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் மேலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட அந்த கிராண்டியோஸ் ஈகோவோட உருவமாக இருக்கிற அந்த கோல்டன் சைல்டை அவங்க ஜெயிச்சு வாங்கின ஒரு ட்ராஃபி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த நார்சிசிஸ்டிக் மதரோட ஃபால்ஸ் சுப்பீரியாரிட்டியை பூஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கோல்டன் சைல்டு ரோலை அலோகேட் பண்ணுவாங்க. அந்த கோல்டன் சைல்டு மகனாகவும் இருக்கலாம், மகளாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த நச்சு அம்மாக்கள் கிட்ட தாய்மை உணர்வுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாமே மார்க்கெட்டிங் தான். சொசைட்டிங்கிற அந்த மார்க்கெட்டில் நச்சு அம்மாவோட அந்த ஃபால்ஸ் சுப்பீரியர் ஈகோவை பூஸ்ட் பண்ணுற பிள்ளைங்க கோல்டன் சைல்டு ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அதே மார்க்கெட்டில் அவங்களோட ஃபால்ஸ் ஈகோக்கு த்ரெட்டாக இருக்கிற பிள்ளைங்க ஸ்கேப்கோட் ரோலை ப்ளே பண்ணுவாங்க. இந்த ஓவரால் கான்செப்டை பார்க்கும்போது நச்சு அம்மாக்கள் அவங்களோட பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணுற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் அவங்களோட பார்வையில் எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாரையுமே அவங்களோட தேவைக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க. ஸ்கேப்கோட் சைல்டாக இருக்கிறத விட கோல்டன் சைல்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் கோல்டன் சைல்டுக்கு அம்மா கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணவும் முடியாது. ஏன்னா நச்சு அம்மாவுக்கு அந்த கோல்டன் சைல்டு மேலேயும் உண்மையான அன்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அன்புங்கிற அந்த உணர்வே கிடையாது. ஃபீலிங்ஸும் நீட்ஸும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷங்களாக பிள்ளைங்களை பார்க்குற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ கோல்டன் சைல்டாக இருந்தாலும் ஸ்கேப்கோட் சைல்டாக இருந்தாலும் அப்யூஸும் பெயினும் பொதுவானது. ரியாலிட்டி என்னென்னா, கோல்டன் சைல்டுக்கு தான் இதில் ப்ரெஷர் அதிகம். நச்சு அம்மாவோட அந்த ஃபேவரட் சைல்டுங்கிற அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க லைஃப் லாங் போராடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த எஸ்கேப்புங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஆனால் ஸ்கேப்கோட் சைல்டுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. அம்மாவோட அந்த ஃபேவரட் சைல்டுங்கிற அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணுங்கிற அந்த தேவை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எப்போவுமே அம்மாவோட ஃபேவரட் கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் அவங்க இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கேப்கோட்டாக ஸ்டக் ஆகி இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரீடம் உங்கள் பர்த் ரைட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். இந்த பெயின்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அவங்களால டேமேஜ் ஆன உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் சரி பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்களோட ஹீலிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.